அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சாந்தி. எனக்கு 20 வயதாகிறது. என் அப்பா ஒரு மரமில் வைத்து நடத்தி வருகிறார். எங்கள் வீட்டில் என்னுடன் பிறந்தவர்கள் நானும் எனது தங்கையும் தான். எங்கள் வீட்டில் நாங்கள் இருவருமே பெண் பிள்ளைகள் என்பதால் எங்களை எனது அப்பாவும் அம்மாவும் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் வளர்த்து வந்தார்கள். இப்படி இருக்க நான் எனது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு பக்கத்து டவுனில் உள்ள ஒரு கல்லூரியில் 1ஆம் ஆண்டு நான் படித்து வந்தேன். தினமும் பேருந்தின் மூலமாக தான் கல்லூரிக்கும் சென்று வருவேன். இப்படி இருக்க அதே பேருந்தில் டவுனில் வேலை செய்யும் ராஜேஷ் என்ற ஒரு இளைஞனும் உடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அது நாளடைவில் என் மனதில் ஒரு காதல் ஆசையை உருவாக்கியது. அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பது கூட எனக்கு தெரியாது. ஆனால் என் மனதில் அவர் மேல் காதல் மலர்ந்தது. அவரும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தார். இப்படி இருக்க நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நன்றாக பழகி கொண்டு இருந்தோம். என் கல்லூரி 2 ஆண்டுகள் மட்டுமே முடிவடைந்த நிலையில் எனது அப்பா என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கட்டாயப்படுத்தினார். நான் அவரிடம் படிப்பு போன்ற சாக்குகளை சொல்லி எவ்வளவோ தடுத்து முயன்றும் அவர் இதை பற்றி எதுவுமே கேட்காமல் திருமண ஏற்பாடுகளையும் செய்தார். நான் என் காதலை பற்றி சொல்ல நினைத்தாலும் எனக்கு மிகவும் பயமாகவும் இருந்தது. ஏனென்றால் என் அப்பா மிகவும் கோபக்காரர். அதனால் நான் ஒரு முடிவு செய்தேன், என் காதலுடன் ஓடிவிடலாம் என்று. ஆனால் இதை பற்றி அவனிடம் கூறுகையில் அவன் என்னிடம் ஏதேதோ சாக்கு போக்குகளை சொல்லி மறுத்துவிட்டான். அவனுடைய எண்ணம் முழுவதும் பணத்தில் மட்டுமே இருந்தது. வேறு வழி இல்லாமல் இன்று என் விருப்பமின்றி திருமணமும் நடந்தது. ஒரு சாதாரண எளிய இளைஞனுடன் நடந்தது. அவனது குடும்பமும் மிகவும் ஏழ்மையான குடும்பம்தான். அவன் மாத சம்பளத்திற்கு வேலைக்கு சென்று வருபவன். அப்படி ஒரு மாப்பிள்ளையை எனது அப்பா எனக்கு அவசரமாக பார்த்து திருமணம் செய்து வைத்து விட்டார். அந்த இளைஞனின் வீட்டில் அவனுடைய தாயை தவிர வேறு யாரும் இல்லை. என் அப்பா மணமகனுக்கு ஏராளமான பொருட்களும் பணமும் வரதட்சணையாக வழங்கினார். என் திருமணமும் மிகவும் ஆரவாரமாக நடத்தப்படவில்லை. மிகவும் சத்தமின்றி நடந்துவிட்டது. மேலும் நான் திருமணம் முடிந்து தன் மாமியார் வீட்டிற்கு வந்துவிட்டேன். ஆனால் என் காதலால் நான் மிகவும் மன உளைச்சலுக்கும் ஆளானேன். எனக்கு இங்கு எதுவுமே பிடிக்கவும் இல்லை. மாப்பிள்ளை மற்றும் மாப்பிள்ளையின் குடும்பத்தையும் எனக்கு பிடிக்கவில்லை. நான் நினைத்தேன், நாம் இவர்களிடம் சண்டை போட்டுவிட்டு கோபித்து கொண்டு இந்த வீட்டை விட்டு சென்று விடலாம் என முடிவும் செய்தேன். அதுபோல இன்று என் முதலிரவு. நான் முதலிரவு அறையில் அமர்ந்திருந்தேன். என் கணவனாக எனக்கு என் அப்பாவால் தேர்வு செய்யப்பட்ட அந்த இளைஞன் ஒரு கிளாஸ் பாலுடன் அறைக்குள் வந்தான். அவன் என் அருகே அமர்ந்தான். அவன் என் பக்கத்தில் அமர்ந்தது எனக்கு துளியும் பிடிக்கவும் இல்லை. நான் கோபத்துடன் கணவனிடம் சொன்னேன், எனக்கு இப்பொழுது மனநிலை முற்றிலுமாக சரியில்லை. தயவுசெய்து என்னை தனியாக விட்டுவிட முடியுமா என்றும் நான் கேட்டேன். இதை கேட்டு என் கணவனும் மிகவும் வருத்தமடைந்தான். ஆனாலும் அவன் முகத்தில் மகிழ்ச்சியை வைத்து கொண்டு சொன்னான், இல்லை, நீ ஓய்விடு. நான் உனக்காக பால் கொண்டு வந்தேன். அவற்றை மேஜையின் மேல் வைத்திருக்கின்றேன் என்று இவ்வாறு சொல்லிவிட்டு அவன் அறையை விட்டே வெளியேறினான். அவன் தன் அறையை விட்டு வெளியே சென்றவுடன் என் காதலனை நினைத்து என் மனம் கண்ணீர் விட்டு அழத் தொடங்கியது. ஆனால் நான் என் முதலிரவு அறையில் என் கணவனிடம் நான் மறுப்பு தெரிவித்ததால் அவன் என்னிடம் சண்டை போடுவான். இந்த சாக்கை வைத்து நாம் அவனிடம் மேலும் சண்டையை பெரிதாக்கி விவாகரத்து வாங்கி விடலாம் என முடிவு செய்து வைத்திருந்தேன். ஆனால் எனக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. என் மனதில் ஒரு கேள்வியும் எழுந்தது. அவன் ஏன் சண்டை போடவில்லை? அவன் நம்மிடம் சண்டை போட்டிருந்தால் இதை வைத்து விவாகரத்து பெற்றிருக்கலாமே என நினைத்தேன். இப்படியே சில நாட்களும் கழிந்தன. நான் தன் காதலனை மறக்க முடியாமல் தன் காதலுடன் தினமும் தொலைபேசியிலும் பேசிக்கொண்டு இருந்தேன். நான் என் மாமியார் வீட்டில் இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து எந்த வேலையும் செய்யவும் இல்லை. என் கணவனின் தாய் என் மேல் எந்த புகாரும் இல்லாமல் வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டிருந்தாள். அவள் எங்கள் அனைவருக்கும் உணவும் தயாரித்தாள். நான் அவளுக்கு இதுவரை ஒரு உதவி கூட செய்தது இல்லை. ஆனாலும் அவள் முகத்தில் எப்போதுமே புன்னகையும் இருந்தது. என் கணவனும் என்னை எந்த தொந்தரவும் இதுவரை செய்யவில்லை. அவன் மிகவும் நேர்மையானவனும் கடின உழைப்பாளியாகவும் இருந்தான். காலையில் வேலைக்கு செல்வான், மாலையில் சோர்வாக வீடு திரும்புவான். ஆனால் நான் அவனை கண்டு கொள்ளவே மாட்டேன். அவன் சோர்வாக வீட்டிற்கு வந்தால் கூட அவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கூட கொடுக்காமல் இருந்தேன். எங்களுக்கு திருமணமாகி 2 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனாலும் இன்னும் நாங்கள் ஒன்றாக ஒரு நாள் கூட தூங்கவில்லை. என் கணவன் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை. கணவன் மிகவும் அமைதியான மனிதன். தன் கணவன் என்னை சாப்பிடுவதற்கு அழைப்பான். ஆனால் நான் எப்பொழுதுமே என் அறையில் தனிமையில் தனியாக உட்கார்ந்துதான் சாப்பிடுவேன். என் திருமணத்தில் எனக்கு வரதட்சணையாக என் அப்பா ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தார்.
என் கணவன் தினமும் வேலைக்கு சென்ற அரை மணி நேரத்திற்கு பிறகு நான் என் காதலனை சந்திக்க ஸ்கூட்டரில் சென்று விடுவேன். என் கணவன் வீடு திரும்புவதற்கு முன்பே நானும் திரும்பி வந்து விடுவேன். என்னால் ராஜேஷை மறக்கவே முடியவில்லை. அவன் என் மனதில் ஒரு அழியாத காவியமாக தங்கிவிட்டான். ஒரு நாள் என் கணவனுக்கு விடுமுறை நாள். அவன் வீட்டில்தான் இருந்தான். என் மாமியார் வீட்டில் சமைத்து கொண்டிருந்தாள். அப்போது நான் யோசித்தேன், இதை வைத்து இன்று ஏதாவது ஒரு பிரச்சனையை செய்துவிட வேண்டும். இங்கிருந்து எப்படியாவது என் காதலுடன் சென்றுவிட வேண்டும் என முடிவு செய்தேன். என் மாமியார் நன்றாக சமைக்க அவள் சமைத்து வைத்ததை என்னால் சாப்பிடுவதற்கு அழைத்தாள். அப்போது நான் நல்ல உணவை கூட குறை சொல்லி தன் மாமியாரை திட்டி உணவை வீசி என் மாமியாரின் முகத்தில் இருந்தேன். இதை பார்த்த என் கணவன் மிகவும் கோபம் அடைந்தான். தன் கணவன் என் மீது ஓங்கி அறைந்தான். ஆனால் என் மாமியாரோ என்னை அடித்ததற்கு என் கணவனை ஏன் இப்படி செய்தாய் என திட்டினாள். இதற்கிடையில் நான் சண்டை போட ஒரு சாக்கு தேவைப்பட்டது. அது இப்போது கிடைத்துவிட்டது. உடனே நான் எதுவுமே பேசாமல் என்னுடைய ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு தன் காதலிடம் சென்றேன். அவனிடம் நடந்த அனைத்தையுமே பற்றி சொன்னேன். இனி என்னால் ஒரு நிமிடம் கூட அந்த வீட்டில் இருக்க முடியாது. இன்று என்னை அவன் அடித்தே விட்டான் என தன் காதலனிடம் கோபத்துடன் நடந்த எல்லாவற்றையும் சொன்னேன். உடனே அவளது காதலனான ராஜேஷோ கூறினான், நான் எவ்வளவு நாளாக உன்னிடம் சொல்கிறேன், என்னுடன் வந்துவிடு, நாம் எங்காவது சென்று சந்தோஷமாக வாழலாம் என. ஆனால் நீ எப்போதுமே இப்போது வேண்டாம் இப்போது வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் என்று அவன் கூற, உடனே சாந்தியோ, திருமணம் நடந்த நாளே நான் உன்னிடம் வந்தேன். ஆனால் நீயே என்னை எப்பொழுது வேண்டாம் என்று கூறி வீட்டுக்கு திருப்பி அனுப்பிவிட்டாய் என்று சொன்னாள். அதை கேட்டு கொண்டிருந்த அவளுடைய காதலன், நம்மிடம் பணம் நகை போன்ற எதுவுமே இல்லாமல் எங்கே போவது? நான் உன்னிடம் சொன்னேன், சில பணம் அல்லது நகைகளை எடுத்துக்கொண்டு வா, நாம் எங்காவது சென்று விடலாம் என்று. ஆனால் நீ வெறும் கையோடு வந்துவிட்டாய். பிறகு எப்படி நாம் இங்கிருந்து செல்வது? ஒரு புது இடத்தில் வாழத் தொடங்க பணம் தேவையதானே? மேலும் நாம் உன்னை தொடும்போதெல்லாம் நீ கோபப்படுகிறாய். திருமணமான பிறகு மட்டுமே இந்த விஷயங்கள் என்று சொல்லுகிறாய் என்றும் அவன் சொன்னான். இதை கேட்ட சாந்தியோ கோபத்துடன் சொன்னால், ஆம், திருமணத்துக்கு பிறகுதான் இவை அனைத்துமே சரியாக இருக்கும். நான் இன்னும் உன்னுடையவள்தான். அந்த மனிதனுடன் ஒரு இரவு கூட ஒன்றாக வாழவில்லை. ஏனென்றால் நான் உன்னையே நேசிக்கின்றேன். இப்போது நீ என்னை மணந்து என் நெற்றியில் குங்குமம் விடு, பிறகு நான் முழுவதுமாக உன்னுடையவளாகி விடுவேன் என்று சொன்னாள். இதை கேட்ட அவனுடைய காதலனும் கூறினான், சரி, நான் உன்னை மணந்து கொள்கிறேன். ஆனால் நீ குறைந்தது 5 லட்சம் ரூபாயை நாளை மாலைக்குள் கொண்டு வர வேண்டும் என்றான். நான் உனக்கு ஒரு ஹோட்டல் முகவரியை தருகிறேன். நீ அங்கு இரவு 10 மணிக்குள் வந்துவிடு. அதன் பிறகு நாம் எங்காவது வெளியூர் சென்று இருவரும் ஒன்றாக திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என அவனிடம் ஆசை வார்த்தைகளையும் கூறினான். உடனே அதை கேட்ட சாந்தி கூறினால், அந்த முட்டாளிடம் எங்கே பணம் இருக்கும்? அவனே ஒரு சாதாரண கூலி வேலைக்கு சென்று காலத்தை ஓட்டி வருகிறான். என் அப்பா அவனுக்கு 3 லட்சம் ரூபாயும் எனக்கு சில தங்க நகைகளும் தந்தார். நகைகள் என்னிடம் உள்ளன. ஆனால் பணம் அந்த மனிதன் அலமாரியில் பூட்டி வைத்திருக்கின்றான். எப்படியாவது அந்த சாவியை எடுத்து அந்த பணத்தை எடுத்து உன்னிடம் வருகிறேன். இனி எப்போதும் உன்னுடனே இருப்பேன் என்றும் சொல்லிவிட்டாள். இவ்வாறு சொல்லிவிட்டு அவள் தன் வீட்டிற்கு திரும்பினாள். அவள் ஏற்கனவே நடந்த விஷயங்களை பற்றி தன் கணவன் மற்றும் மாமியாரிடம் கண்டபடி பேசி அவர்களிடம் சண்டை போடவும் ஆரம்பித்தாள். அவள் மிகவும் கோபத்துடன் கத்திக்கொண்டே இருந்தாள். ஆனால் அவளது கணவனும் மாமியாரும் முழுமையாக அமைதியாக இருந்தனர். அந்த பெண்ணை ஒரு வார்த்தை கூட எதுவும் பேசவில்லை. இப்படி இருக்க பிறகு சாந்தி தன் அறைக்குள் சென்றாள். அப்பொழுது திடீரென அவளது காதலிடமிருந்து தனது செல்போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதில் அவன், உனக்காக நான் நீண்ட நேரம் காத்திருக்கின்றேன், நீ எப்போது வருகிறாய்? நீ நம் பேசியபடி பணம் மற்றும் நகைகளை சரியாக எடுத்து வந்துவிடு. பணம் இருந்தால் நான் திருமணத்திற்கு பிறகு நாம் நினைத்தது போல மிகவும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கலாம் என்று ஆசை வார்த்தைகளை அவளிடம் கூறினான். அவளும் அவனின் இந்த ஏமாற்றக்கார பேச்சுக்கு மயங்கினாள். பிறகு அவள் மெசேஜின் மூலமாக அவனுக்கு பதிலளித்தாள். பொறுமையாக இரு, நான் சரியான நேரத்தில் சொன்னபடி பணம் மற்றும் நகை அனைத்தையுமே எடுத்துக்கொண்டு வந்து விடுவேன் என்றும் கூறினான். இப்படி நான் என் காதலுடன் பேசிக்கொண்டிருக்க அதே நேரத்தில் என் கணவன் கதவை தட்டினான். பிறகு அவன் என்னிடம் சாப்பிட வருமாறும் கூறினான். அதை கேட்டு நான் பதிலளித்தேன். நான் பிறகு சாப்பிட்டுக் கொள்கிறேன். நீ முதலில் இந்த அலமாரியின் சாவியை கொடு, எனக்கு அதில் சிறிய பொருட்கள் எடுக்க வேண்டும் என்று கூறினேன். ஆனால் நான் கதவை திறக்கவில்லை. பிறகு என் கணவன் கதவின் கீழ் வழியாக சாவியை நீட்டினான். நான் சொன்னேன், இதோ சாவி, உன் வேலையை முடித்துவிட்டு சாப்பிடு. ஏனென்றால் இன்னும் நானும் என் அம்மாவும் சாப்பிடவில்லை. என் அம்மா இன்று நாம் ஒன்றாக சாப்பிடுவோம் என்று ஆசையாக இருக்கிறார் என்றும் சொன்னான்.
இதை கேட்டவுடன் நான் கூறினேன், நீங்கள் இருவரும் சாப்பிட்டு விடுங்கள், நான் வெளியில் சாப்பிட்டுவிட்டு வந்துவிட்டேன் என்று சொன்னேன். இதை கேட்ட கணவன் வெளியே சென்றான். என் கணவன் வெளியே சென்றவுடன் நான் விரைவாக அந்த சாவியை எடுத்து அலமாரியை திறந்தேன். அந்த அலமாரியை திறந்தவுடன் அதில் 3 பொருட்கள் இருந்தன. அதில் வரதட்சணையாக வந்த 3 லட்சம் ரூபாய், அனைத்து தங்க நகைகள் மற்றும் ஒரு டைரியும் இருந்தது. பிறகு இது என்ன டைரி புதிதாக உள்ளது என யோசித்து கொண்டே அந்த டைரியை திறந்து பார்த்த என் மனம் உருகி போனது. அதில் என் கணவன் எழுதியிருந்தான். அது என்னவென்றால், அன்புள்ள மனைவி, உன்னையும் உன் அப்பாவையும் பற்றி எனக்கு தெரியும். நீ காதலித்த விஷயம் அவருக்கு முன்பே உங்கள் ஊர் ஆட்கள் மூலமாக தெரிய வந்தது. நீ வேறு ஒரு ஆணிடம் காதல் வைத்திருப்பதும் எனக்கு தெரியும். ஆனால் உன் அப்பா உன் காதலனை அக்கம்பக்கம் மற்றும் தெரிந்தவர்கள் மூலம் விசாரிக்கையில் நீ காதலிக்கும் அந்த ஆள் ஏற்கனவே ஒரு திருமணம் செய்து பக்கத்து கிராமத்தில் அவளுடன் குடும்பம் நடத்துவதாகவும் அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறதாகவும் சொன்னார். மேலும் அந்த ஆண் பணத்திற்காகவும் நகைகளுக்காகவும் பல பெண்களை ஏமாற்றியவன் என்பதும் தெரிய வந்தது என்று உன் அப்பா என்னிடம் கூறினார். ஆனால் உன் அப்பா உன்னை மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் வளர்த்து வந்ததால் இதை உன்னிடம் சொல்ல முடியவில்லை. காதல் என்பது ஒரு போதை. அது உறவுகளை முறித்து அந்நியர்களை உறவினர்களாக்கி விடும். காதல் செய்வது தவறல்ல. ஆனால் இன்றைய சமூகத்தில் காதல் என்ற பெயரில் நிறைய பிரச்சனைகள் நடக்கின்றன. முடிந்தவரை பெரியவர்களின் ஆசீர்வாதத்தோடு திருமணம் நடப்பது மிகவும் நல்லது. அதனால் உன் அப்பா என் காலில் விழுந்து கெஞ்சினார், என் மகளின் கண்ணியத்தை காப்பாற்றுங்கள் என்று. உன் தந்தையின் கதை கேட்டு என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. எனக்கு நல்ல கணவனாக இருப்பதின் கௌரவம் கிடைக்குமா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் நல்ல மருமகனாக இருப்பதன் மரியாதையை நான் எப்போதும் பெற முடியும். வரதட்சணை என்ற பெயரில் எனக்கு பொறுப்பு ஏற்பட்டு விட்டது. இந்த வரதட்சணையால் தான் நான் என் சகோதரியையும் அப்பாவையும் இழந்தேன். என் அப்பாவின் கடைசி ஆசை வார்த்தைகள், ஒரு பெண்ணின் தந்தையிடம் 1 ரூபாய் கூட வாங்காதே என்று என்னிடம் ஆழமாக கூறியிருந்தார். அதனால் வரதட்சணையாக வந்த பணம் மற்றும் நகைகள் அனைத்தையுமே உன் அலமாரியில் வைத்திருக்கிறேன். அதை நீ எடுத்தேக்கொள். நீ எனக்கு அடிமை அல்ல. நீ எப்பொழுதுமே எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். உனக்கு தற்பொழுது வாழும் இந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை என்று எனக்கு முன்பே தெரியும். அதனால் நான் டைரியின் நடுவில் விவாகரத்து ஆவணங்களை வைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே அதில் கையெழுத்து விட்டுவிட்டேன். நீ எப்போது வேண்டுமானாலும் அதில் கையெழுத்திட்டு என்னை விட்டு உனக்கு வேறு ஒரு பிடித்த வாழ்க்கையை வாழ்ந்து கொள். ஆனால் உன் அப்பா நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால் தயவு செய்து உன் காதலனை நம்பி சென்று உன் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதே. அவன் வாழ்க்கையை மிகவும் மோசமாக்கி விடுவான் என்று எழுதியிருந்தது. அந்த டைரியை படித்து பார்த்தபோது எனது கைகள் நடுங்கின. கண்களில் நீர் தழும்பியது. நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியாமல் போனது. நான் டைரியை படித்துவிட்டு அதிர்ச்சியும் குழப்பமும் அடைந்தேன். நான் விரும்பாவிட்டாலும் அந்த எளிய கணவனின் வார்த்தைகள் என் இதயத்தை தொட்டுவிட்டன. அவள் வெறுத்த அந்த மனிதனின் காணாத அன்பை இப்போது உணரத் தொடங்கினாள். கண்ணீரிலும் மூழ்கினாள். டைரியில் அடுத்து எழுதியிருந்தது, நான் உன்னை அடித்ததற்கு காரணம் நீ என் அம்மாவை திட்டினாய். ஒரு மகன் தன் கண் முன்னாலேயே தன் தாயை அவமானத்தை சகித்து கொண்டால் அவன் மகனே அல்ல. என்னை மன்னித்துவிடு. ஏனென்றால் எனக்கு என் அம்மாவின் மரியாதை தான் முதலிடம் என்று எழுதியிருந்தான். பிறகு நான் உன்னை மணமகள் ஆக்க அழைத்து வந்தேன். உன் இஷ்டத்திற்கு எதிராக உன்னை தொடமாட்டேன். உனக்கு என் மீது காதல் இல்லாவிட்டாலும் நான் என் உயிர் நீடிக்க உன்னையே நேசிப்பேன். ஏனென்றால் உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். இதற்கு மேலாக இப்போது முடிவு உன் கையில் என எழுதியிருந்தன. இதை படித்துவிட்டு வெகு நேரம் யோசித்த நான் இந்த வீட்டிற்கு உண்மையான மருமகளாக மாறிவிட்டேன். என்னுடைய கண்களில் இருந்து அன்பின் கண்ணீர் வழிந்தோடியது. நான் என் குடும்பத்தை பற்றி யோசித்து கொண்டிருந்த நிலையில் மணமகளாக அழைத்து வந்தது என் வாழ்க்கையின் சிறந்த நாளாக மாற வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் இன்று நீ அந்த நிலைக்கு வருவதற்கு முன் உனக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்கிறேன். நீ இங்கு தொடர விரும்பினால் என் வாழ்நாளும் உனது வாழ்நாளாகவே இருக்கும். நீ செல்ல விரும்பினாலும் உன்னுடைய மகிழ்ச்சியே எனது முக்கியம் என தன் கடைசி வரிகளில் எழுதி வைத்திருந்தான். இந்த வார்த்தைகளை படித்த சாந்தியின் மனம் வெடித்து விட்டது. அவள் இதுவரை காதலாக நம்பியது ஒரு தேஷ்டமான நிழல் என்பதும் உண்மையான அன்பு ஒரு அமைதியான இருளில் அடங்கியிருந்ததாகவும் அவளுக்கு புரிந்தது. தன்னை ஆதரித்து காத்து விருப்பமின்றி தன்னை ஏற்று வாழ்ந்த இந்த மனிதன்தான் உண்மையான அன்பை வழிகாட்டியிருக்கிறான்.
சாந்தி தன் கணவனின் டைரியை தன் கைகளில் பிடித்தபடியே அழ ஆரம்பித்தாள். இப்போது அவளுக்கு புரிந்துவிட்டது, காதல் என்பது வெறும் உணர்வல்ல, பொறுப்பும் மரியாதையும் தியாகமும் நிறைந்த புனிதமான உறவு என்பதை. அவள் மௌனமாக தன் மனதில் நினைத்தால், மன்னிக்கணும், இனிமேல் நீ என் கணவன் மட்டுமல்ல, என் வாழ்க்கையுமே நீதான் என. அந்த நாள் அன்று. ஆனால் இன்று உண்மையாக என் மனம் உன்னை என் மனைவியாக ஏற்க தயாராகிறது. ஏனென்றால் நான் உன்னை பாசத்தால் நேசிக்கிறேன், ஆசையால் அல்ல. எனக்கு திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் அல்ல, அது ஒரு உயிர் வாழ்வின் பிணைப்பு. அந்த பக்கங்களில் நான் வாசித்த வார்த்தைகள் என் உள்ளத்தை உருகச் செய்தன. நான் பார்த்து வெறுத்த மனிதனே இன்று எனக்கு மரியாதையின் உருவமாக காட்சியளித்தார். என்னை பாசத்தால் காப்பாற்றி என்னுடைய சந்தோஷத்துக்காகவும் கோபத்துக்கும் பதிலளிக்காமல் அமைதியாக என்னை புரிந்து கொண்டு வாழ்ந்த அந்த மனிதன் என் கணவன், உண்மையான நாயகன் என்பதை நான் உணர்ந்தேன். திடீரென என் காதலன் ஃபோன் செய்தான். ஆனால் நான் கோபத்துடன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்து சிம் கார்டையும் உடைத்து எறிதேன். அவளுக்கு இப்போது புரிந்துவிட்டது, அவள் நேசித்தவனுக்கு பணத்தில் மட்டுமே ஆசை என்பது. உண்மையான அன்பு காட்டியவன் அவளது கணவன்தான் என்று. அவன்தான் அவள் என்றும் தவறான பாதைக்கு சென்று விடக்கூடாது என நினைத்தான். அது மட்டுமல்லாமல் அவள் அப்பாவின் மரியாதை இந்த ஊருக்கு இடையே கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவளை மணந்தவன். அவளுக்கு காதலன் இருப்பதை அறிந்தும் அவளுடைய அப்பா தன்னையே நம்பி என் மகளின் வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றுகின்றன கெஞ்சியதால் அவளுக்கு வாழ்க்கை கொடுத்து அவளை ஏற்றுக்கொண்டான். பிறகு அவள் எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டாள். நான் என் கணவனின் அன்பை ஏன் புரிந்து கொள்ளவில்லை என்று தன்னையே குறைத்து கொண்டு தொடர்ந்து அழுதாள். பிறகு அலமாரியில் இருந்த பணம் மற்றும் நகைகளை எல்லாம் அப்படியே வைத்துவிட்டு தான் இத்தனை நாள் செய்த தவறுக்காகவும் பாவத்திற்காகவும் அவள் இதை பற்றி நினைத்து அழுது கொண்டே எப்பொழுது தூங்கினேன் என்று தெரியாமல் அப்படியே தூங்கியும் விட்டாள். மறுநாள் காலை விடிந்ததும் அவள் தாமதமாக எழுந்தாள். அதற்குள் கணவன் அலுவலகம் சென்று விட்டான். அவள் இப்பொழுது முழுக்க முழுக்க மாறிவிட்டாள். முதலில் குளித்து புதிய சேலையை அணிந்தாள். நெற்றியில் நீண்ட குங்குமத்தையும் இட்டாள். முன்பெல்லாம் திருமணமானதற்கு சாட்சியாக தலையின் நெற்றியில் இடப்படும் குங்குமத்தை வைக்கவே மாட்டாள். எவரும் அவள் திருமணமானவள் என்பதை அறியாதவாறு. பிறகு சமையலறைக்கு சென்று மாமியாரை ஓய்வெடுக்கச் சொல்லி தானே எல்லாத்துக்கும் உணவு சமைக்க தொடங்கினாள். பிறகு கணவன் வேலை செய்யும் முகவரியை அவனுக்கு ஃபோன் செய்து கேட்டாள். கணவன் முகவரியை கொடுத்தபோது, என்னை விவாகரத்து செய்ய வருகிறாயா என்று பயந்தான். ஆனால் அவனோ அறியாத ஒரு விஷயம், அவள் மனம் மாறிவிட்டாள். அவனையே உண்மையான கணவனாக ஏற்றம் கொண்டாள். சிறிது நேரத்திலேயே அவள் ஸ்கூட்டரில் அலுவலகத்துக்கு வந்து கையால் தயாரித்த உணவுடன் அவனுக்கு முன்னால் நின்றாள். கணவன் தன் மனைவியை பார்த்து மலைத்தும் போனான். எல்லாம் சரியாக இருக்கிறதா? நான் உனக்கு ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேனா என்று குழப்பத்துடனும் கேட்டான். அவன் தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே திடீரென மனைவி அலுவலகத்திலுள்ள அனைவரும் முன்னால் கணவனின் மார்பில் சாய்ந்தாள். அவள் கூறினாள், எல்லாம் சரி, ஆனால் நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். என்னவென்று சொல் என கணவன் கூற, அப்போது மனைவியோ அனைவரும் முன்னாலும் சத்தமான குரலில் தன் காதலை கணவனிடம் கூறினாள். இதை கேட்ட அலுவலகத்திலிருந்த அனைவருமே ஆச்சரியத்தில் நின்றுவிட்டு கரகோஷம் செய்தனர். பிறகு மனைவி கணவனின் கையை பிடித்து கொண்டு அனைவருக்கும் முன்னால் அறிவித்தான், இனி 1 மாதம் என் கணவர் அலுவலகத்தில் காணப்பட மாட்டார் என்றாள். அன்பு கொள்ளுங்கள். உங்களை உண்மையாக நேசிப்பவரிடம், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மரியாதை செய்பவரிடம். பணத்துக்காக அன்பு காட்டுபவர் உண்மையிலேயே ஒருபோதும் உங்களை நேசிக்க மாட்டார்.